வெட்னஸ்டே மார்னிங் டீ குடிக்கிறவங்களுக்கு டீ கொஞ்சமாக வச்சுட்டு ராகி கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த ராகி கஞ்சி பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. பீர்க்கங்காய் பொரியலுக்கு பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. சுண்டக்காய் குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயிலே வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு தக்காளி சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுண்டைக்காய் வெந்த உடனே புளி சேர்த்துங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி பேன் கேக் தான் செஞ்சுருந்தேன். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு லஞ்சையும் பேக் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.